சார் வணக்கம் சார். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து ஒரு 8 ஏக்கர் 64 சென்ட் சார். சார் புஞ்சை நெஞ்ச கலந்துருக்கு. 2 கிணறு 2 சர்வீஸ் சார். ஒரு போர் இருக்குது சார். சார் சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் ரோட்லேருந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 3 கிலோமீட்டரில் சைட்டு சார். ஒந்தவாசி டு மேல்மருவத்தூர் ரோட்லேருந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 3 கிலோமீட்டரில் சைட்டு பாருங்கள் சார். மண் பாதை தான் நம்மளுக்கு தார் ரோட்லேருந்து ஒரு 150 அடிக்கு மண் பாதை. அந்த மண் பாதையில் ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 அடி வரும் சார் ஃப்ரண்டேஜ். பாருங்கள், இது எல்லாமே நம்ம பவுண்டரியில் வருது சார். சார் பாருங்கள், இடம் பாருங்கள், ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருக்கும் சார். சைட்டு நம்மளுக்கு எல்லாமே அளந்து பக்காவாக கல் போட்டு வச்சுருக்காங்க. கிணறு சரியான கிணறு சார். நல்ல ஒரு நீர்வளமான கிணறு. 2 கிணறு இருக்குது சார். ரெண்டுமே ரவுண்டு கிணறு. ஒரு போர் இருக்குது சார். சார் நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூருக்கும் நம்ம சைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் வருது சார். மேல்மருவத்தூர் பைபாஸ் ரோட்லேருந்து நம்மளுக்கு சைட்டு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் வருது சார். தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக சைட்டு வந்து ஒரு 150 அடியிலே பவுண்ட்ரி சார் நம்மளுக்கு. சார் பாருங்கள், கல் எல்லாமே பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. கரம்பாக இருக்குது சார். ட்ரைல் இடமா இருக்குது. விவசாயம் பண்ணாத இருக்காங்க சார். பாருங்கள், தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கிணறு பாருங்கள் சார், எவ்வளோ மேலேயே இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு நீர்வளம் சார். சார் 20 ஏக்கராக்கு விவசாயம் பண்ணலாம் சார் இந்த கிணறுல. இன்னொரு கிணறு இருக்குது நம்மளுக்கு. 2 கிணறு. ரெண்டுமே நல்ல நீர்வளமான கிணறு தான் சார். சார் நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் புஞ்சையும் 4 ஏக்கர் நஞ்சையும் வருது சார். சார் பாருங்கள், சைட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பக்கத்தில் எல்லாமே சவுக்கு வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஈல்டு சார். சவுக்கில் நம்மளுக்கு நல்ல ஒரு ஈல்டு. நம்ம இது மட்டும் இல்லாது இது பேக் சைடும் ஒரு கொஞ்சம் ஏக்கராக நிறைய வாங்கி போடலாம் சார். இன்னும் ஒரு 10 ஏக்கரா கூட வாங்கலாம். லோ பட்ஜெட்டில் வாங்கலாம் சார். சைட்டு பாருங்கள், நல்ல ஒரு அருமையான சைட் சார். மிஸ் பண்ணுறாதீங்க. கரெக்டாக நம்மளுக்கு மேல்மருவத்தூர்லேருந்து கரெக்டாக பக்கத்துலேயே சார் நம்மளுக்கு சைட்டு. நல்ல ஒரு விவசாய இடம், ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணுறதுக்கு நல்ல சிறந்த இடம் சார். பக்கத்துலேயே ஒருத்தவங்க வீடு கட்டி ஃபார்ம் லேண்ட் இருக்காங்க. நம்ம தாரோடு பக்கத்துலேயே இருக்காங்க. நம்ம சைட்டுக்கு அவங்களுக்கும் ஒரு 200 அடி தான் சார் வரும். வீடு கட்டின்னு இருக்காங்க, அங்கேயே இருக்காங்க. நம்ம இதில் வந்து என்ன விவசாயம் வேணாலும் பண்ணலாம் சார். நெற்பயிர் போடலாம், கரும்பு போடலாம், எது வேணாலும் பண்ணலாம் சார். இந்த மண்ணுக்கு நல்ல ஒரு நீர்வளமான இடம் சார். சார் பக்கத்தில் எல்லாமே சவுக்கு போட்டு வச்சுருக்காங்க சார். நல்ல ஒரு ஈல்டில் இருக்குது சார் சவுக்கு. சார் பாருங்கள், பவுண்ட்ரி பாருங்கள். நம்மளுக்கு எல்லாமே ஒரே பாக்ஸாக ஒரே ஸ்கொயராக தான் சார் இருக்கும் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது நான் காட்டியிருக்கிறது எல்லாமே புஞ்ச இடம். நம்மளுக்கு அந்த கிணறு காட்டியிருக்கல, அதுக்கு மேலாண்ட வந்து நஞ்சை இடம் சார். ஒரு 4 ஏக்கர் நஞ்சை வருது சார். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வழி தனியாக இருக்குது சார். 2 வழி இருக்குது சார் இதுக்கு. நல்ல ஒரு விவசாய இடம் சார். இது வந்து போர் சார். போர் வந்து யூஸ் பண்ணாத இருக்காங்க. 2வது கிணறு சார். இது ரவுண்டு கிணறு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு நீர்வளமான கிணறு தான் சார். சார் விலை எவ்வளோ வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 20 லட்சம் சொல்லி 18 லட்சம் ஃபைனலில் இருக்காங்க சார். நீங்கள் வந்து பேசி முன்ன பின்ன பேசி எதனா கம்மி பண்ண முடியுமான்னு பாருங்கள். தாராளமாக கம்மி பண்ணலாம். அவங்க ஒரு அவசரில் இருக்காங்க சார். சார் பாருங்கள், நம்மளுக்கு சைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன்ல, அதுலேருந்து நம்மளுக்கு அந்த 100 அடி ஃப்ரண்டேஜ் காட்டியிருந்தேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 30 அடி உள்ள இந்த 2 சவுக்கு சென்டராக ஒரு 100 அடி வர மாதிரி வருது சார். வந்து தான் நம்மளுக்கு பவுண்ட்ரி ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆகுது. இது முன்னாடி காட்டியிருந்தேன்ல சார் வழி, அந்த வழி சார். நம்மளுக்கு மண்பாதை ஒரு 20 அடி மண்பாதை காட்டியிருந்தோம். அந்த மண்பாதையிலேருந்து அப்படியே அவங்க ரோடு மறைச்சிருக்காங்க. அவங்க இடம் தான் இது. பைக் நிற்கிறதுல இது எல்லாமே அவங்க பவுண்ட்ரி தான் சார். இந்த 2 சவுக்கும் சென்டராக வந்து நம்மளுக்கு வந்து வருது சார்.